பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. எல்லாத்துக்கும் திருமுறை தேவாரம்னு வருது இல்ல, இந்த 10ஆம் திருமுறை வரைக்கும் மந்திரம்னு வரும், திருமந்திரம். 3000 வருடம் வாழ்ந்த சித்தர் திருமூலர், 18 சித்தர்ல ஒருத்தர். அவர் 3000 வருடம் வாழ்ந்திருக்கார். ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் பாடுவார், மறுபடியும் போய் நிஷ்டையில உட்காந்துருவார். அந்த ஒரு பாடலும் சிவராத்திரியில தான் பாடுவார். ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் பாடுவார். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்ணு விழிக்கிறோம்ன்றோம்ல, எவ்வளவு பெரிய சாநித்தியம் பாருங்க. 365 நாளும் கண்ணை மூடி தியானத்துல இருப்பாரு. சிவராத்திரிக்கு ஒரு நாள் காலையில வீழ்ச்சிப்பாரு, ஒரு பாட்டை பாடுவாரு, அன்னைக்கு ஃபுல்லா மூழ்கிருப்பாரு. உடனே நிஷ்டையில போயிடுவாரு. உடனே நம்ம தூங்க போறோம்னு மாதிரி அடுத்து தூங்க போட்டா இந்த பலன் போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நிஷ்டையில போயிடுவாரு உடனே. அப்புறம் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாட்டை பாடினவர். அது ஒரு பாட்டு உங்களுக்காக வேண்டி. ஏன்னா ஊனமில்லாத குழந்தை வேணும்னு அரசாங்கம் வேணா சட்டம் போடலாம். அர்ச்சகர் நாங்கள்லாம் நல்லா இருந்தாதான் நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இந்த தேவாரத்தினுடைய திருவருளே மக்கள் நல்லா வாழறதுக்கு தான், அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கணுன்றதான். யாராவது நம்ம பிள்ளை ஊனமா பிறக்கணும்னு நினைப்போமா? ஊனமில்லாத குழந்தை பிறக்கணும்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு போயிருக்காரு அவரு. ஆனா நம்ம சாமியார் மடம் ஆக்கி வச்சிருக்கோம் கோயில. அருமையா புரிஞ்சுங்க. உங்க வீட்டுல பெண் வந்து கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்சாக்கா, பிரகலன்ட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா, ஒரு ஐயர் சொன்னாரு, திருமூலர் பாட்டுல சொல்லியிருக்காருங்க, சலமது மிகின் மந்தமாகும். நல்லா புரிஞ்சுங்க, சலமது மிகின் மந்தமாகும். திருமந்திரத்தில் உள்ள பாட்டு. மலமது மிகின் மூடனாவான் மூர்க்கனாவான், சலம் மலமது மிகின் அடியாவான், சலம் மலம் மிகாதிருப்பின் சத்புத்திரன் பிறப்பானே. இத டாக்டர் சொன்னா 10,000 கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வரீங்க. இந்த கோயில்ல வந்து வர்றவங்களுக்கு சொல்லணும்னு பாடிட்டு போனார் அந்த ஆளு. 3000 வருஷம் 300 சிவராத்திரி மூச்சு எந்த குருக்களும் சொல்ல மாட்டேங்கிறான். சின்ன செய்தி தானே. பெண்கள்கிட்ட போய் சலமது மிகின் மந்தமாகும் அப்படின்னு என்னங்க, யூரினா அதிகமா அடக்கக்கூடாது. இதெல்லாம் இங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் சொல்லனாதான் கோயில் குட்டி சிவரா போகுது. சொன்னாதான் மக்கள் நல்லா இருக்கும், ஊனமில்லாத குழந்தைகள் பிறக்கும். அதுக்குதான் கோயில். சக்கர பொங்கல் சுண்டலம் கொடுத்து உங்களெல்லாம் மடையனாக்குவதற்கு கோயில் கிடையாது. பகுத்தறிவு மிக்க அறிவு திருக்கோயில்கள். ஒவ்வொரு பாடலும் ஆரோக்கியத்தின் அடித்தளங்களாக முன்னோர்கள் நெகிழ்ந்து பாடிட்டு போயிருக்கிறான். 70,000-80,000 பாட்டை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு இன்னைக்கு இங்கேயே போய் நிக்கிறோமா? ஏன் நிக்கிறோம்? சலமது மிகின் மந்தமாகும். கற்பகாலம் தெரிஞ்சாக்கா சலத்தை அதிகமா அடக்கக்கூடாதுங்க. மலமது மிகின் மூர்க்கனாவான் மூடனாவான். எடுத்த உடனே கொலை பண்றான்னா ஒருத்தன் காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் அவன் கிடையாது, அவனுடைய தாய். ஒரு பயிர் எப்படி நாற்றங்காலிலே உருவாகும் பொழுது என்ன நிலை இருக்கோ அதே நிலை அந்த பயிருக்கு கிடைக்கும். அதே போல ஒரு மனிதன் உருவாகக்கூடிய கம்போஸ் பண்ற இடமாக இருக்கக்கூடிய அவனுடைய கர்ப்ப காலம் 10 மாதமும் நீ தவம் செய்வதற்குண்டான நிலை. அங்க அதிகமா சலத்தையும் மலத்தையும் அடைக்கணும்னா அவன் கொலை பண்றது அளவுக்கு புத்தி போகும் அவனுக்கு. மூர்க்கனாவான் மூடனாவான்னு சொல்றான். சலமதி மிகின் மந்தமாவும். மழை இருக்கான், பையன் படிக்க மாட்டான்னா காரணம் அவன் உருவாகும் பொழுது அவனுடைய மைண்ட்ல நீ சரியா மைனஸ் விட்டுட்டு. டாக்டர் சொல்றது தானே, டாக்டர் சொல்லிட்டு வேதாந்த விஞ்ஞான சிகா. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ சாமியார் மனம்லாம் கிடையாது, கோயில் தான். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, அடியா பிறந்து போடுறோம் இல்லையா? யாராவது நம்ம குழந்தை அடியா போட்டா எவ்வளவு மன சங்கடப்படும். அது காரணம் யாருன்னா அம்மா தான் காரணங்க. தயவுசெய்து அந்த குழந்தைய தயவுசெய்து அடியாக ஒரு பிறப்பு வந்துட்டா அந்த குழந்தைய திட்டவே திட்டாதீங்க. காரணம் அவங்க தாய் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். சலம் மலம் மிகின் அழியாவான்னு பாடி இருக்கிறார் திருமந்திரத்துல. இது ஒரு சின்ன செய்தி தாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு ஐயர் சொன்னாருங்க, அதிகமா யூரின் வந்தா அடக்காத, உடனே போயிடு. இது நான் என்னுடைய குழந்தை மேல சொல்ல மாட்டேனா. ஒரு ஐயருக்கு ஏன் இந்த வேலை? ஏங்க மேடையில வந்து துக்கலாம் மரம் விட்டு கொஞ்சம் நாராயண வாங்கிட்டு இந்த சக்கரை கொடுத்து ஓடி போகணும்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஒரு ஐயருக்கு வேலை கிடையாது இல்ல. ஆனா குருக்கள் அதுக்கு கிடையாதுங்க. குருக்கள் நாங்கெல்லாம் குருக்கள்னு கேட்டீங்கன்னாக்கா உன்னுடைய குரு ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன். உன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்னுடைய பெண்ணுக்கு சொல்ற மாதிரி சொல்றான். அப்ப அதுல கூச்சமோ அசிங்கமோ கிடையாது. அப்படி ஒவ்வொரு குருக்களும் இருக்கணும். தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்தா நோயற்ற வாழ்வு கிடைக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு போனாக்கா டாக்டர் தான் அதிகமாகும், நம்ம நோய் தான் நிறைய வரும். எல்லாத்தையும் எதிர்கொண்டு போராடணும்னாக்கா அடியார்கள் எப்படி தெய்வத்தை நம்பி திருவாய் மலர்ந்தருளி அந்த தமிழ் வேதங்கள்லாம் வெளியே வந்தாதான் நம்ம தென்னாட்டினுடைய சிவபெருமான்றதுக்கு அர்த்தம்.
அப்படி அந்த 10 மாதம் கற்ப காலத்திலே உங்க மகளோ மகனோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ தெரிஞ்ச வீட்டுக்காரங்களா இருந்தாலும் போன் போட்டு கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சாக்கா இதே மாதிரி ஒரு ஐயர் சொன்னாரு, திருமந்திரத்தில் இருக்கான், சலத்தை அதிகமா அடக்காதீங்க, மலத்தை அதிகமா அடக்காதீங்க, சலத்தையும் மலத்தையும். ஒரு சின்ன செய்தி சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வறியவர்கள் தாழ்த்தப்பட்ட பகுதியில நிறைய இந்த ஊனமுற்ற குழந்தைகளும் அலிகளும் நிறைய அங்கதான் பிறக்கிறாங்கன்றாங்க திருநங்கைகள். காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த டாய்லெட் வசதி கிடையாது. தெரியுதுங்களா? நீங்க நல்லா நான் சொல்ற திங்க் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இந்த வசதிகள் கிடையாது. அதனால இந்த நிறைய திருநங்கைகள் என்ற ஒரு பிறப்பும் ஊனமுற்ற குழந்தைகளும் எங்க இருக்குன்னாக்கா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வசதி இல்லாத ஒரு பகுதியில் தான் நிறைய பிறக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வசதி குறைவுன்றதுனால அவங்க எப்போ ஒரு வேலையில போய் கடன்களை முடிக்கக்கூடிய நிலையில அந்த கற்ப காலத்துல இதெல்லாம் அடக்க அந்த குழந்தை ஊனமாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றார். இது இதெல்லாம் வெளியே சொன்னோம், சொன்னாதான் ஒரு ஊனமுற்ற சமுதாயத்தை படைக்க முடியும். நாம அப்படி திருமூலப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி அற்புதமான பதிகம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவர் மாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. அப்படிலாம் பாடிட்டு போன அற்புதமான பதிகங்களை உங்களுக்கு செவிக்குளிர கொடுக்கணும்ன்றதான் அடியனுடைய விருப்பம். அந்த வகையில திருமூலப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல். சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை வாழும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. கால நேரம் கருதி